வெரி குட். 60 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். 61வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். நம்ம 59வது ஸ்லோகத்திலேயே தசதிக் பாலகர்களை பத்தி சொன்னார். 10 திக்குக்கும் எந்தெந்த திக்குக்கு யார் யார் பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அதுல சொல்லி சொன்னார். 60வது ஸ்லோகத்திலிருந்து அந்தந்த திக்குக்கு உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அம்பாளை சரணடைகிறார்கள், அம்பாளுக்கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள் அப்படிங்கிறதின் படி ஆரம்பிச்சு கிழக்கு திசை காவலனான இந்திரன் முதல்ல பிரார்த்தனையை 60வது ஸ்லோகத்துல வச்சுட்டான். இப்ப 61 நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சந்தியா நமஸ்காரம் மாமி. சொல்றேன். நமஸ்காரம். ஆஜ்யா சக்த கரைர்த்விஜன்மபிரகம் ஆஜ்யாசக்தகரைர்த்விஜன்மபிரகம் ஆஜ்யாசக்தகரைர்த்விஜன்மபிரகம் பூயேயனோ தானவைः பூயேயனோ தானவைः பூயேயனோ தானவைः ஸ்வாகாரோசிதமஸ்து பார்ஸ்வமனிஷம் ஸ்வாகாரோசிதமஸ்து பார்ஸ்வமனிஷம் ஸ்வாகாரோசிதமஸ்து பார்ஸ்வமனிஷம் தாத்ருக்சஹவ்யம் லபை தாத்ருக்சஹவ்யம் லபை தாத்ருக்சஹவ்யம் லபை ரக்ஷாவானிதி போதிமானிதி ச மே ரக்ஷாவானிதி பூதிமானிதி ச மே ரக்ஷாவானிதி பூதிமானிதி ச மே சப்த பிரசித்யா சிவே शब्द प्रसिद्ध्या शिवे शब्द प्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रि नमदे नोपेक्ष्योऽहमिति तङ्घ्रि नमते नोपेक्ष्योऽहमिति என்னது அந்த இடம் மாத்திரம் பாடுங்க. नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रि नमने नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रि नमने नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रि नमने जीयासुरग्नेर्गिरः 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 आज्याशक्तकरैर्द्विजामभिरकं हूयेयनो दानवैः आज्यासक्तकरैर्द्विजन्मनभिः आज्यासक्तकरैर्द्विजन्मभिरकं हूयेयनो दानवैः आज्यासक्तकरैर्द्विजन्मभिरकं हूयेयनो दानवैः स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक्चहव्यं लभैः स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक्चहव्यं लभैः स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक्चहव्यं लभैः रक्षावानिति भोतिमानिति च मे शब्द प्रसिद्ध्या शिवे रक्षावानिति पूतिमानिति च मे शब्द प्रसिद्ध्या शिवे रक्षावानिति पूतिमानिति च मे शब्द प्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रि नमने जीयासुरग्नेर्गिरः नोपेक्ष्योऽहमिति 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 त्वदङ्घ्रि नमने नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रि नमने
ஜீயாசுரக்னேர்கிரக நோபேக்ஷோகமதித்வதங்கிரி நமனே ஜீயாசுரக்னேர்கிரக ஆத்ய ஆத்யாசக்தகரைத்விஜன்மபிரகம் भूयेयनोतानवैः स्वाहा आस्यासक्तकरैर्द्विजन्मपिरकं भूयेयनोतानवैः स्वाहा रोचितमस्तु पार्श्वमनिशं तातृक् हव्यं लपै रक्षावानिति पूतिमानिति च मे शब्द प्रसिद्ध्या शिवे नोपेक्षोऽहमिति त्वतङ्घ्रि नमने ஜீயாசுரக்னேர்கிரக. வெரி குட். ஃபர்ஸ்ட் லைன்ல ஆஜ்யா சக்த கரை த்விஜன்ம பிரகம் அப்படி வரணும். த்விஜன்ம பிரகம் அப்படின்னு வரணும். மபிரகம்னு வந்து அந்த மா வந்து இந்த பக்கம் போற மாதிரி நம்மளுடைய இது வரக்கூடாது. ஓகே, மார்க் பண்ணிரு. த்விஜன்ம பிரகம். அதுதான். ஆஜ்யாசக்த கரை த்விஜன்ம பிரகம் भूयेयनोतानवैः स्वाहा रोचितमस्तु पार्श्वमनिशं तातृक् च हव्यं लपै रक्षावानिति पूतिमानिति च मे शब्द प्रसिद्ध्या शिवे नोपेक्षोऽहमिति त्वतङ्घ्रि नमने ஜீயாசுரக்னேர்கிரக. ஓகே, வெரி குட். இப்ப அடுத்தது அக்னி தேவன். அக்னி தேவன் வந்து அம்பாளுடைய பாதத்துல நமஸ்காரம் பண்றான். அவன் தென்கிழக்கு திசைக்கு காவலன். அவன் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்றான். என்ன பிரார்த்தனை பண்றான்? ஆஜ்யாசக்த கரைர். ஆஜ்யானாக்க ஆஜ்யம் அப்படின்னா நெய். அக்னின்னா என்ன பண்ணுவோம்? அக்னி மெயினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோமம் பண்றதுன்றதுதான் மெயின் காரணம். அக்னி வளர்த்து ஹோமம் செய்தல் அப்படிங்கிறது யாகம் பண்றது, ஹோமம் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான், அதுக்குதான். அப்ப அதுக்கு நம்ம என்ன விடுவோம்? நெய். ஆஜ்யா அப்படின்னா நெய், ஆஜ்யம் அப்படின்னா நெய் அப்படிங்கிற அர்த்தம். அதை விட்டு பண்ணக்கூடியவர்கள் யார்? அந்தணர்கள், பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்னன்னு சொல்லுவோம்? த்வி ஜன்ம. அதனால்தான் அந்த இடத்துல பிரிக்க கூடாதுன்னு சொன்னேன். த்வி ஜன்ம, இரு பிறப்பாளர்கள். ஏன் இரு பிறப்பாளர்கள்னு நான் முன்னாடியே இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்தணர்கள், பறவை, பல்லு இவைகள் எல்லாம் த்விஜர்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்தணர்கள் இரு பிறப்பாளர்கள் அப்படின்னு சொன்னா பிறந்தது ஒரு பிறப்பு. அவளுக்கு உபநயனம் பண்ணும் பொழுது காயத்ரி உபதேசம் சொல்லும் பொழுது அவளுக்கு இரண்டாவது பிறப்பாக சொல்லப்படுகிறது. அதனால அது இரண்டாவது பிறப்பு. அவளுக்கு இரு பிறப்பாளர்கள். பல்லுக்கு ஏன் இரண்டு பிறப்பு அப்படின்னாக்க, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல பால் பற்கள்னு முளைக்கும். அதற்கு பிறகு அது விழுந்து அது இரண்டாவது முறை முளைக்கிற காரணத்தினால இரண்டு பிறப்பு அதற்கு. அதே மாதிரி பறவைக்கு ஏன் இரண்டு பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல்ல மொட்டைங்கிறத முதல்ல அது வந்து பிறந்து முட்டையாக அது வந்து பிறந்து விடுறது. முட்டைக்கு அப்புறம் குஞ்சு பொறிச்சு திருப்பி இரண்டாவது முறை அது வர்றதுனால அதுக்கு பறவைகளுக்கு அந்த மாதிரின்னு த்விஜர்கள்னு இரு பிறப்பாளர்களை இந்த மூன்று பேரையும் குறிக்கிறார்கள். அதுல இங்க பிராமணர்களை, அந்தணர்களை, வேதம் ஓதுபவர்களை, யாகம் செய்பவர்களை அந்தணர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அவர்கள் யாகம் செய்யும் பொழுது இந்த அக்னி தேவன் சொல்றான், இத அவ எனக்கு யாகம் பண்ணுவாளோ இல்லையோ, அப்ப நெய்யில் தோய்த்த, இப்ப நெய்யில தோய்ச்சுதான் அதை பண்ணுவா. அப்ப என்ன கையில எடுத்து கரண்டி எடுத்து, அதால இப்ப எல்லாம் மரக்கரண்டி எல்லாம் வந்து எடுத்து, அப்ப இந்த புரச இலைன்னு சொல்லி வச்சிருப்பா. அந்த புரச இலையால எடுத்து இது நெய்யை எடுத்து அக்னியில விடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. இல்லைன்னா காட்டுல இருக்கிற குச்சி, சமித்து, அந்த சமித்துன்னு சொல்லப்படுகிறது, ஆலங்குச்சி, அரசங்குச்சின்னு, அதை நெய்யில் தோய்த்து, அது எல்லாத்துக்குமே கை தானே வேணும். அந்த கரங்களுடன் நெய்யில் தோய்த்த அந்த கை ஹூயேய நோ தானவை, அதை எனக்கு ஹோமம் பண்ணி தானமா, அவ நெய்யை அதில் தானமாக விடுவார்கள். அப்ப அதை கொண்ட அதை வந்து அப்படி அவ செஞ்சவாளா இருக்கட்டும். இப்ப இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, நெய்யில் தோய்த்து த்விஜர்கள் என்னுடைய அக்னியில விடுவா, அந்த மாதிரியே என்னோடது இருக்கட்டும். அப்படி பிரார்த்தனை, அப்படியே என்னுடைய அக்னி யூஸ் ஆகட்டும். வில் ஏந்திய கரங்களை கொண்ட ராட்சசர்கள் அதை எப்பயும் பண்ணக்கூடாது. இந்த ராட்சசர்கள் வந்து என்ன பண்ணுவாளா,
எப்ப பார்த்தாலும் வந்து அவ வில்லி ஏந்திட்டு யாரையாவது கொலை பண்றது அதை பண்றதுன்னு இது பண்ணி இதுக்காக அந்த அக்னிய இது பண்ணிட்டு தோச்சுட்டு தீப்பந்தம் எடுத்துட்டு அதை வச்சுட்டு இது பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி நான் யூஸ் ஆகக்கூடாது, எப்பயுமே இதற்காகவே நான் நல்ல விதத்துக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லி அக்னி தேவன் முதல் பிரார்த்தனையை வைக்கிறான். பிரார்த்தனையை வைக்கும் பொழுது எப்படி பிரார்த்தனை வைக்கிறான்? அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு அஸ்வமேத யாகம் ராமன் பண்ணினதிலே இருந்தே ஒரு பத்னி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் ஜெயமாகாது அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இங்க இந்த அக்னி தேவன் அதையே இங்க என்ன பண்றான் அப்படின்னா, என்னுடைய அக்னியில் அவர்கள் வந்து தானம் செய்வதே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன், அப்படியே இருப்பவனாக நான் இருக்கட்டும், அந்த பிரார்த்தனையை உன்னிடம் வைக்கிறேன். ஸ்வாகா ரோஜிதமஸ்து பார்ஸ்வமனிஷம் தாத்ருக்ச ஹவ்யம் தவை. ஸ்வாகா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நீங்களே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லிதான் அக்னியில கொண்டு எந்த ஹவிசாக இருக்கட்டும், என்ன நீங்க அந்த இது பிள்ளையாருக்கு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது கொழக்கட்டை போடுறது இதெல்லாம், அதுல எல்லாத்தையும் அப்பம் போடுறது இதெல்லாம் போடும் பொழுது ஒண்ணும் நெய்யில் தோய்த்து அதுல போடும் பொழுது என்ன பண்ணுவா, ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிதான் அதுல போடுவா. அந்த ஸ்வாஹா என்பது யார் அப்படின்னா அக்னி தேவனின் மனைவி. அப்ப அத அவன் சொல்கிறான், என்னுடைய பக்கத்தில் எப்பொழுதும் இடைவிடாமல் என்னுடைய மனைவியான ஸ்வாஹா இருக்கட்டும், அப்பதான் அது பூர்த்தி ஆகுங்கிறதுக்காக அவன் சொல்றான். அப்ப என்னடா நெய்யில் நெருப்பு பக்கத்துல பொண்டாட்டி கொண்டு வச்சுட்டு இருக்கானான்னு நினைச்சிடக் கூடாது. அக்னி தேவனின் மனைவி ஸ்வாஹா, அவளுடன் சேர்ந்து அவன் இருப்பதாக ஐதீகம். ஏன் அப்படின்னா அந்த அக்னியின் மூலமாகத்தான் தேவர்களுக்கு ஆகாரமே போறது. யார எந்த தேவதையை உபாசித்து அந்த அக்னியில் ஏன் அதுல விழணும், அதுக்கு நான் உன்னுடைய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை வைக்கிறேன் அப்படின்னா, எந்த தேவதையை இவர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு அந்த யாகத்தை செய்கிறார்களோ ஹோமத்தை பண்றாளோ அவளுக்கு அந்த பிரசாதம் போய் சேர வேண்டும். அப்படி போய் சேரணும்னா இவர் பத்னியோடு இருந்தால் மட்டுமே நடக்கும். யாருக்கு போறதோ, யாருக்கு நீங்க ஹோமம் பண்றீங்களோ அதான் அவளுக்கு போகும் பொழுது இந்த ஸ்வாகா என்பவள் அக்னி தேவனின் மனைவி, அவள் என்னுடன் எப்பொழுதும் கூட பிரகாசிக்கட்டும்னே கொடுக்கிறார். கூட என்னுடன் எப்பொழுதும் என்னுடைய பத்னியானவள் பிரகாசிக்கட்டும். ரக்ஷாவானிதி பூதிவானிதி சமே சப்த பிரசித்தியா சிவே. இப்ப சிவேங்கிறது இங்க அம்பாளை குறிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அக்னியானவன் ரட்சிக்கும் சக்தியுடையவன். இவன் கேட்கிறான், ரக்ஷாவானிதி, அக்னியானவன் எப்பயும் ரட்சிக்கிற சக்தி உடையவன் என்னை எல்லாரும் சொல்லட்டும், அவன் சம்பத்து உள்ளவன் அப்படின்னு என்னை எல்லாரும் சொல்லட்டும், அப்படி நான் பிரசித்தம் அடையட்டும். அப்படி நான் பிரசித்தம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால நான் உதாசீனப்பட்டுடக் கூடாது. ஏன் அப்படின்னா, எதுக்கு அத மாதிரி சொல்றான், நீ வந்து என்னை உதாசீனப்படுத்திடாதன்னா என்னை தள்ளிடாதே அப்படின்னு அர்த்தம். ஏன் அந்த மாதிரி சொல்றார், இவ்வளவு தூரம் அக்னி வந்து ரட்சிக்கிறவன் சம்பத்து உள்ளவன் அப்படின்னு எல்லாரும் என்னை சொல்லட்டும்னு சொல்லக்கூடிய அவன் ஏன் அந்த மாதிரி சொல்றான்? சிவே நோபேக்ஷியாக மிதி ஸ்வதங்கிரி நமனே ஜியா சுரக்னேர் கிரக. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, இந்த அக்னி வந்து என்ன பண்றது, இன்னொரு அர்த்தம் என்ன பண்றது, அக்னியானது எல்லாத்தையும் தின்னுடுவான். ஐயோ, நெருப்பு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுடும், சாம்பல் ஆக்கிடும், அப்படின்னு பஸ்மமாக்கிடுங்கிற ஒரு கெட்ட பேர் எனக்கு இருக்கு, ஒரு அப்பகீர்த்தி, ஒரு கெட்ட பேர் எனக்கு இருக்கிறதுனால இந்த கெட்ட பேரையும் நான் போக்கிக் கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும், உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடையிறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த அக்னி தேவனானவன் என்னுடைய நல்லவைகள் மட்டும் பிரகாசிக்கட்டும், என்னுடைய நல்லவைகள் மட்டும் பரிமளிக்கட்டும், இந்த மாதிரி பேர் எனக்கு கிடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதற்கு தன்னுடைய பிரார்த்தனையை அவளுடைய பாதங்களில் அந்த பாதத்தை குறிச்சுண்டு அவன் வைக்கிறான். அந்த பாதத்தை அம்பாள் ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுகிறது. தேவியின் துதியை, தேவியினுடைய துதியை அதிகரிக்கிறதுக்காக அவளுக்கு சொல்ற சோஸ்திரங்களை அதிகமா சொல்லும் பொழுதுதான் அவளுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது எதிரெதிரான, அதாவது ஒரே வார்த்தைக்கு மாற்று அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் பொழுது, எந்த மாதிரி வேலையெல்லாம், சம்பத்து உள்ளவனாக அக்னியானவன், அக்னி ரட்சிக்கிறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணோம்னா, ஆமா ரட்சிக்கிறது. இப்ப ஹோமம் நீ பண்றிய அக்னி வளர்த்து, அது எதுக்காக? உனக்கு இந்த ஹோமம் பண்ணு, உனக்கு உன்னுடைய துன்பம் எல்லாம் கழியும், பரிகாரம் சொல்றாளா இல்லையா? அப்ப பரிகாரம் சொல்லும் பொழுது நீ அந்த ஹோமத்தை அவ சொல்றதை ஏத்துட்டு பண்றியா இல்லையா? அப்ப உன்னை ரட்சிக்கிறதுக்காக தானே அந்த ஹோமம் பண்ற, அப்ப ரட்சிக்கிறதுக்கு யார் இருக்கா? அக்னி தானே இருக்கா. அப்படி யோசிக்க வைக்கிறான் அந்த அக்னி தேவன். அப்ப அந்த ரட்சிக்கும் சக்தி உடையவன் நான் என்ன நினைக்கணும், எல்லாருக்கும் டைரக்டா தெரியுதுங்கிறது நான்
சாம்பலாக்கிடுவேன் மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு இருவிதமாக அவன் தன்னை அந்த வார்த்தைகளை போட்டு ரெண்டு எதிரெதிர் மறைகளாக வைத்து அதை இந்த இடத்துல பிரார்த்தனையாக வைக்கிறார்னு கவிஞர் இருவிதத்தில் அதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவி பாகவதத்திலையும் பிரம்மா தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்றது. தேவி, யாகத்துல வேதங்களை அறிந்தவர்கள் ஸ்வாஹா அப்படிங்கிற நாமத்தை உச்சரிக்காமல் அந்த யாகத்துல எல்லாம் பண்ணும் பொழுது ஸ்வாஹாங்கிற பேரை சொல்லாம தானம் பண்ணால் அது எந்த தேவதையை நினைச்சுண்டு அவ பண்றாளோ அந்த ஹோமம், அந்த தேவதைக்கு ஒரு கொஞ்சம் கூட எதுவும் போகாது. இவ அத்தனை போடுற அக்னியில போடுற அவ்வளவும் அவளுக்குத்தான் உணவா போகுது. ஸ்வாகாங்கிற நேமை உச்சரிக்கவில்லை என்றால் அந்த உணவு ஒரு காலம் அவளுக்கு கிட்டாது. அப்பேற்பட்ட தேவர்களை கூட, அப்ப தேவர்களையும் ஆதரிப்பவள் நீ அப்படின்னா, அக்னிங்கிறவன் ஒரு தேவன், அந்த அக்னி தேவனும் அவன் பத்னியுடன் இருக்கும் பொழுதுதான் நீ செய்யும் ஹோமத்திற்கு பலன் கிடைக்கிறது என்பதை இந்த இடத்தில் சொல்கிறார் பட்டத்ரி. அதையும் தேவி பாகவதத்தில் ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். ஆதிலக்ஷ்மி. எஸ் மேம். आज्याशक्तकरैर्त्वजन्मबिरहं हूयेयनोतानवैः स्वाहारोचितमस्तु पास्वमनिसं तातृक् च हव्यं लभै रक्षावानिधि भूतिमानिति च मे सप्त प्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्कृनमने जीयासुरग्निर्गिरः. வெரி குட். தனலட்சுமி ரங்கநாதன். நமஸ்காரம் மாமி சொல்றேன். ஆத்யாசக்தகரைர்த்விஜன்ம பிரஹம் ஹூயேயனோதானவைः स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं दातृक् हव्यं लभै रक्षावानिधि भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुरग्निर्गिरः. வெரி குட். நவநீதா. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். आद्यासक्तकरैर्द्विजन्मबिरहं हूयेयनोदानवैः स्वाहारोचितमस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं लभै रट्टावानिति भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे नोपेक्ष्योऽहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुरग्निर्गिरः. வெரி குட். ஜெயந்தி ரகோத்தமன். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. எஸ் குருஜி. भक्तागम बुद्धपूर्वलिखितम् त्वद्भक्तागम बुद्धपूर्वलिखितम् त्वद्भक्तागमबुद्धपूर्वलिखितम् त्याच्चेक्षमेथा शिवे स्याचेक्षमेता शिवे स्याचेक्षमेता शिवे कान्तस्ते मयि रोषवान् कान्तस्ते मयि रोषवान् कान्तस्ते मयि रोषवान् गुरुपुनस्तस्यात्र भावं शनैः तस्यात्र भावं शनैः गुरुपुनस्तस्यात्र भावं शनैः देवे त्वं महिषाभिहन्त्रि चकितम् देवि त्वं महिषाभिहन्त्रि चकितम् देवि त्वं महिषाभिहन्त्रि चकितम् त्रायस्व मे वाहनम् त्रायस्व मे वाहनम् त्रायस्व मे वाहनम् कालस्येति जयन्ति ते पदनतौ कालस्येति जयन्ति ते पतनतौ
कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः लोलस्य सम्प्रार्थनाः लोलस्य सम्प्रार्थनाः त्वद्भक्तागमबुद्धपूर्वलिखितिं स्याच्चेक्षमेता शिवे त्वद्भक्तागमबुद्धपूर्वलिखितं स्याचेच्छमेता शिवे त्वद्भक्तागमबुद्धपूर्वलिखितं स्याचेच्छमेता शिवे कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्यार्द्रभावं शनैः कान्तस्ते मयि रोषवान् गुरु पुनस्तस्यात्र भावं शनैः कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्यात्र भावं शनैः देवी त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाकनम् देवि त्वं महिषाभिहन्त्रि सकितं त्रायस्व मे वाहनम् देवि त्वं महिषाभिहन्त्रि सकितं त्रायस्व मे वाहनम् कालस्येति जयन्ति ते पतनतो लोलस्य सम्प्रार्थनाः कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः त्वद्भक्तागमबुद्धपूर्वलिखितिं स्याच्चेच्छमेता शिवे कान्तस्ते मयि रोषवान् गुरु पुनस्तस्यात्र भावं शनैः देवि त्वं महिषाभिहन्त्रि सकितं त्रायस्व मे वाहनम् कालस्येति जयन्ति ते पतनदौ लोलस्य सम्प्रार्थनाः வெரி குட். தமிழரசி என்னமா டவுட்? மாமி ஃபர்ஸ்ட் லைன்ல துவத்பக்தா கம புத்தியா இல்ல புத்த 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 அதே மாதிரி செகண்ட்ல வந்து ரோஷ வான மாமி வான்னு இருக்கு எனக்கு இல்லீங்களா? வானதான். ஓகே தேங்க்யூ. அடுத்தது யார் அப்படின்னா தென் திசை காவலன். தெற்கு திசைக்கு யாரு? யம தர்மராஜன். அவன் பிரார்த்தனை பண்றான். யமன் பிரார்த்தனை பண்ணும் பொழுது தேவி உன்னுடைய பக்தர்கள் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். துவத்பக்தாகம புத்த பூர்வ லிகிதம். லிகிதம்னா எழுதுறது. துவத்பக்தா உன்னுடைய பக்தர்களின் கணக்கு வழக்குகளை யார் எழுதுவா? லிகிதம் எழுதிட்டு ஏதோ கணக்கெல்லாம் ஏதோ முன்னுக்கு பின்முரணா எழுதிட்டு சேச்சே க்ஷமேதா சிவ ஐயோ மன்னிச்சிரு. முதல்ல பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். பிரார்த்தனை பண்ணல, அவன் மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னா உன்னுடைய பக்தர்களினுடைய பாபங்களை. அப்ப உனக்கு பக்தர்களாக இருப்பவர்கள் அவளும் பாவ புண்ணியம் எது பாவம் புண்ணியம் தெரியாத கூட பண்ணலாம் இல்லையா? அந்த பாபங்களை கணக்கு எழுதி இருந்தா யார் எழுதுவா? இவனுக்கு ஒரு மந்திரி, யுவராஜானா இவனுக்கு ஒரு மந்திரி இருப்பான்ல, அந்த சித்திரகுப்தன் எழுதுவான். கரெக்டா வரும் பாருங்க. நம்ம சித்ரா பௌர்ணமி வருது பாருங்க. சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவான், சித்திரகுப்தன் கணக்கு எழுதிடுவான்னு பயமுறுத்துவாளோ இல்லையோ நம்மள. எதையும் பாவம் பண்ணிட போற, இதை பண்ணாத அதை பண்ணாத, அன்னைக்கே அப்பா எழுதிடாதப்பா, தப்பா கணக்கு எழுதிடாத, உன் கூட பிறக்கலடாப்பா, உன் பொண்டாட்டி கூட பிறந்தேன், என்னென்னமோ சொல்லுவாள்ல. இன்னைக்கு காலையில பிரார்த்தனை. அந்த சித்திரகுப்தன் கணக்கு எழுதிட்டான்னா யார பத்தி? உன்னுடைய பக்தர்கள். உன்னுடைய பக்தர்கள் பண்ண பாவங்களைனே கொடுக்கிறார். உன்னுடைய பக்தர்கள் பண்ணி இருந்த பாவங்களை என்ன இல்லாம பக்தாகம புத்த பூர்வலிகிதம். புத்த பூர்வலிகிதம் சியாச்சே க்ஷமேதா சிவே எழுதிட்டான்னா அந்த பாவத்தை அவன் எழுதியிருந்தான்னா புத்தி இல்லாமல், புத்த பூர்வலிகிதம் புத்தி கித்தி இல்லாமல் எல்லாம் எழுதி இருந்தால் யாரு? சித்திரகுப்தன். அம்மா தாயே
அதுக்கு என்ன நீ பழி தீர்க்கிறாதே, எனக்கு மன்னிச்சுக்கோ, நான் உன்னை மன்னிப்பு கேட்டுடுறேன், அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்? எவனோ பண்ண பாவத்தை கணக்கு எழுத வேண்டியது இவனோட வேலை. இவன் கரெக்டா தானே எழுதுறான், லெட்ஜர் கரெக்டா போட்டு வச்சிருக்கான். இது பாவம், இது புண்ணியம், புண்ணிய கணக்கு, பாவ கணக்கு, புண்ணிய கணக்குக்கு தகுந்த பலன், பாவ கணக்குக்கு தகுந்த பலன். இது கூட்டி கழிச்சு கணக்கு பாக்குறதுன்றது இதுல கிடையாது. புண்ணியம் பண்ணா அந்த புண்ணியத்துக்குரிய பலன், பாவம் பண்ணா அந்த பாவத்துக்குரிய பலன் அனுபவிச்சே ஆகணும்ங்கிறது அவனுடைய சபையில் இருக்கக்கூடிய வழக்கம். அந்த வழக்கத்தின்படி அவன் பண்ணித்தானே ஆகணும். ஏன் இதற்காக யமன் மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னா, யமன் என்ன சொல்றான், ஏன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான்னா, பாபியானாலும், ஒரு பாபின பாவத்தை செய்தவன் பாபி, பாபியானாலும் உன்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்து விட்ட பிறகு, உன்னுடைய பாதத்தை புடிச்சுண்டு உனக்கு பக்தனாக மாறிவிட்ட பிறகு அவன் பரிசுத்தமாயிடுறான். உனக்கு பக்தனாக ஆயிட்ட பிறகு அவன் பரிசுத்தமாயிடுறான். காந்தஸ்தே மகி ரோஷவான குரு புனஸ் தஸ்யார்த்ர பாவம் சனைகி. அவனுக்கு அவன் புண்ணியம் பண்ணவனா ஆயிடுறான், அதாவது பாவம் போனவனா ஆயிடுறான். அவன் புண்ணியம் பண்ணவனா ஆயிடுறான்னு கணக்கு வராது, அந்த பாவம் அவனை விட்டு போயிடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கு. அதனால கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காக நீ என்ன பண்ணு, பாதத்தை புடிச்சு நீ யாருக்கிட்ட போய் சொல்லுன்னு கேக்குறான். இவனுக்கு யார் மேல பயம்னு பாரு, அம்பாளை புடிச்சுட்டா அங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு உன் பாதத்தை நான் புடிச்சுக்கிறேன், நீ உன்னுடைய கணவனான, உன்னுடைய மணாளனான, உன்னுடைய பர்த்தாவான பரமேஸ்வரன்கிட்ட போய் எனக்காக சொல்லு. யார்கிட்ட போய் சொல்லு? சிவே அப்படின்னு அம்பாளை புடிச்சுண்டு நீ உன்னுடைய பர்த்தாவான பரமேஸ்வரன்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லு. தேவி துவம், நீ தேவி நீ என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் கூட சொல்றார். முன்னாடி சொன்ன மாதிரியே பரமேஸ்வரனுடைய பக்தர்களினுடைய பாவங்கள் விஷயத்திலையும் சித்திரகுப்தன் இந்த மாதிரி எழுதினா அந்த பாவத்தை அவன் தப்பா அவன் பண்ணது கரெக்ட். சித்திரகுப்தன் எழுத வேண்டிய டியூட்டியை அவன் கரெக்டா தான் பண்ணான். ஆனால் பரமேஸ்வரன் வேறு, பரமேஸ்வரனுக்கு என் மேல ஏற்கனவே கோவம்ன்றான் யமன். யமன் என்ன சொல்றான், ஏற்கனவே எனக்கு என் மேல பரமேஸ்வரனுக்கு கோபம். ஏன்? தேவி துவம் மகிஷாபி ஹந்திரி சகிதம், நீ மகிஷாசுரனை துவம்சம் பண்ணவள் தேவி, நீ மகிஷன் என்னும் அசுரனையே துவம்சம் பண்ணவளாச்சே. திராயஸ்ய மே வாகனம், என்னுடைய வாகனமான எருமைய வேறு இருக்கு. என்ன வாகனம்? எரும வாகனம், அத வேற மகிஷ வாகனம். காலசியதி ஜெயந்தி தே பததனவ் லோலசிய சம்பிரார்த்தனா. திரும்ப நான் உங்ககிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். மார்கண்டேயனாக இருந்த பொழுது, அந்த மார்கண்டேயனை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த மார்கண்டேயன் யார போய் பிடிச்சிட்டா, சிவனை போய் பிடிச்சுக்கும் பொழுது என்ன பண்ணினா, இந்த காலன் விடாம மார்கண்டேயனை பிடிச்சு இழுக்கும் பொழுது சிவன் என்ன பண்ணினாரு, உதைச்சு தள்ளி விடுறார். அப்பவே இவனை பிடித்தான், பாசக்கயிறை போட்டு மார்கண்டேயனை பிடித்தான் யமன் மீது கோபம். அதனால அன்னைக்கே எனக்கு கோபம், என் மீது சிவன் கோபத்துடன் இருக்கிறார். அதனால நான் உன்னுடைய பாதத்தை இப்ப பிடிச்சுக்கிறேன். நீயே இப்ப மகிஷ உருவம் கொண்ட அசுரனை நீ வதம் செய்தவள். அதனால பயந்துன்னு இருக்கிற என்னுடைய மகிஷ வாகனம் வேற பயந்துன்னு இருக்கு. நான் மகிஷ வாகனம் உன்னை பார்த்து பயப்படுறது, நான் உன்னுடைய பர்த்தாவை பார்த்து பயப்படுறேன். நான் உன்னுடைய பாதத்தை புடிச்சுக்கிறேன், நீ எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்து, உன்னுடைய கடாட்சத்தினால காப்பாத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன்னுடைய பிரார்த்தனையாக இததான் வைக்கிறான். மன்னிச்சுக்கோ, என்னுடைய பிரார்த்தனை ஏத்துக்கோ, என்னை காப்பாத்து. அப்ப தேவியினுடைய பக்தர்கள் பாவங்களை செய்ய முடியாது. தேவியினுடைய பக்தர்கள் பாவத்தை செய்யணும்னு நினைச்சிட்டு கிட்ட போனா கூட அவளுக்கு பாவம் செய்யணும்னு தோணாதுங்கிறார். இன்னொரு வார்த்தை, இன்னொரு பக்கமா பட்டத்தில் பக்தர்கள் பாவங்களை தனது அந்த அப்படியே அவ பாவம் பண்ணிட்டா, தனக்குன்னு ஒரு மந்திரியை வச்சிருக்கேனே அந்த சித்திரகுப்தன் அவன் கணக்கிட்டு இருந்தால் தயவு செஞ்சு நீ அதை கணக்குல எடுத்துக்காதே. அவன் தப்பு பண்ணியிருந்தான்னாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். இதையேதான் காசியின் மன்னன் சுபாகு தேவி பாகவதத்திலையும் சொல்றான், அம்மா துர்க்கையே, உன் பேர்ல இருக்கிற சக்தியிலேயே எல்லா பாவங்களுமே விலகி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சக்தி, அந்த துர்காங்கிற அந்த சக்தி என்னுடைய நகரத்தை காப்பாற்றட்டும். என் நகரத்துல யார் மனசுல என்ன விதமான பாவங்கள் இருந்தாலும் அத்தனை பாவங்களும் அழியட்டும். அதனால உன்னுடைய சக்தி நிரந்தரமாக என்னுடைய நகரத்திற்கு இருக்கட்டும். என்னுடைய நகரத்தை நீ எப்போதும் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சுபாகு சொல்லி கேட்கிறான்னு சொல்லிட்டு தேவி பாகவதத்துல 4 லைன் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனா ஹரி தீர்த்தம்.
சொல்றேன் குருஜி. त्वद्भक्तागमभूतपूर्वलिखितं लिखितिं स्याच्चेक्षमेधात् शिवे कान्तस्ते मयि रोषवान कुरु पुनस्तस्यात्र भावं शनैः देवि त्वं महिषापि कन्त्रिशकितं त्रायस्व मे वाहनं कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. வெரி குட். சத்யபிரியா கணேஷ். भक्तागमबुद्धपूर्वलिखितं स्याच्चेक्षमेधः शिवे சமேதா சிவே स्याच्चेक्षमेधा शिवे काण्ठस्ते मयि रोषवान् कुरु पुनस्तस्यार्द्रभावं शनैः देवि त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनम् कालस्येति जयन्ति ते पदनटौ लोलस्य सम्प्रार्थना. வெரி குட். Thank you. சுதா பிரேம். நமஸ்தே மம்மி. சொல்றேங்க மம்மி. त्वद्भक्तागमबुद्धपूर्वलिखितिं स्याच्चेत्क्षमेता शिवे कान्तस्ते मयि रोषवान कुरु पुनस्तस्यार्द्रभावं शनैः देवि त्वं महिषाभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनम् कालस्येति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் சுகுணா. சொல்றேன் மேம். கர்மாச்சார பரோகமித்யவமதः धर्माचारपरोहमित्यवमतः धर्माचारपरोहमित्यवमतः ரக்ஷோபிரேகான்வயைः. அதோட ஃபர்ஸ்ட் லைன் முடியறதுமா. रक्षोभिरेकान्वयैः रक्षोभिरेकान्वयैः मह्यं देवि विनिन्दितादिसमतुः मह्यं देवि विनिन्दितादिशमतुः मह्यं देवि विनिन्दितादिशमतुः जातिद्विषश्चामराः 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 दैवादित्युभयच्युतो विसरणः यच्युतो विशरणः दैवादित्युपयच्युतो विशरणः दैवादित्युपचय அந்த திரும்ப சொல்லுங்க மாமி. அது दैवादित्युभयच्युतो विशरणः युभयच्युतो द्युपयच्युतो. ओके. दैवादित्युपयच्युतो विशरणः दैवादित्युपयच्युतो विशरणः रक्षोहमित्यादयः रक्ष्योहमित्यादयः रक्ष्यो இல்ல ரக்ஷோக. ரக்ஷோகவா? தமிழ் புக் தானே வச்சுட்டு இருக்கீங்க இல்ல? இந்த பிரிண்ட் அவுட் மாமி. அதுல ரக்ஷ்யோகன் இருக்கு. ரக்ஷோக ரக்ஷோக रक्षोहमित्यादयः रक्षोहमित्यादयः त्वत्पाद प्रणदौ जयन्ति निरुदे त्वत्पाद प्रणदौ जयन्ति निरुदे
त्वत्पाद प्रणतौ जयन्ति निरुते रत्याकुलाः प्रार्थनाः रत्याकुलाः प्रार्थनाः रत्याकुलाः प्रार्थनाः धर्माचारपरोगमेत्यवमतो रक्षोभिरेकान्वयैः धर्माचारपरोहमित्यवमतो रक्षोभिरेकान्वयैः धर्माचारपरोहमित्यवमतो रक्षोभिरेकान्वयैः मह्यं देवि विनिन्दितादिसदु मह्यं देवि विनिन्दितादिशमतुर्जातिद्विषश्चामराः मह्यं देवि विनिन्दिता दिशमतुर्जातिद्विषश्चामराः मह्यं देवि विनिन्दिता दिशमतुर्जातिद्विषश्चामराः दैवादित्युपयच्युतो विशरणो रक्षोगमित्यादयः दैवादित्युपयच्युतो विशरणो रक्षोहमित्यादयः दैवादित्युपयच्युतो विशरणो रक्षोहमित्यादयः त्वत्पादप्रणदो जयन्ति निरुधेरत्याकुलाः प्रार्थनाः त्वत्पादप्रणतौ जयन्ति निरुतेरत्याकुलाः प्रार्थनाः त्वत्पादप्रणतौ जयन्ति निरुतेरत्याकुलाः प्रार्थनाः உங்களோட பிரிண்ட் அவுட்ல சுகுணா 3rd லைன்ல ரக்ஷியோ சஹமித்யான்னு இருக்கா? ரக்ஷ்யோஹ யோ போட்டிருக்கு மாமி. ரக்ஷ்யோ அப்புறம் சஹன்னு இருக்கா? இல்ல சஹ இல்ல, அந்த கொக்கி மாதிரி வரும்ல அந்த சிம்பல் போட்டிருக்கு. சரி இல்ல ரக்ஷோன்னு மாத்திக்கோங்க. ஓகே ஓகே மாமி. ஃபுல்லா சொல்றீங்களா? धर्माचार परोहमित्यवमतो रक्षोभिरेकान्वयैः मह्यं देवि विनिन्दिता दिशमतुर्जातिद्विषश्चामराः दैवादित्युपयच्युतो विशरणो रक्षोहमित्यादयः त्वत्पादप्रणतौ जयन्ति निरुतेरत्याकुलाः प्रार्थनाः. வெரி குட். இது யார் அப்படின்னா தென்மேற்கு திசைக்கு காவலன். இவன் யாருன்னா நிருதி. பாவம், இவன் அப்படியே ரொம்ப மனசு இது பண்ணி குறுகி கிறுகி ஏதோ பிரார்த்தனை பண்றான். என்ன பிரார்த்தனை பண்றான் அப்படின்னு பார்த்தா, பத்பாத, உன்னுடைய பாதத்துல விழுந்தா நமஸ்காரம் பண்ணா பிரார்த்தனை பண்றான். ஓகேவா? தர்மாச்சார பரோக மித்யவமதக. இவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவன் அசுர குலத்தை சேர்ந்தவன் தான். அசுர குலத்தை சேர்ந்தால் அசுரர்களை போன்று குணம் கொண்டவனாக இல்லாமல் தர்மவாதியா இருந்தான். அதனால அப்ப அசுரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இவன் இந்த மாதிரி இருக்கான்னா இவன் பேர்ல அவளுக்கெல்லாம் ஒரு கோபம். நம்ம இனத்தை சேர்ந்தவன் நம்மள மாதிரி இல்ல, இவன் மட்டும் தனியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோபம். அதனால அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னும் பொழுது தன்னை புலம்பல். இவன் ஒரு புலம்பரா. அதை என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ஒரே குலத்தை சேர்ந்த ராட்சசர்கள், நான் இந்த தர்மங்களையும் ஆச்சாரங்களையும் பின்பற்றேன் அப்படிங்கிற காரணத்தினால, தர்ம ஆச்சார அப்படிதான் ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் லைனே. தர்மாச்சார பரோக மித்யமவதஹ ரக்ஷோபிரே காந்த்வயைஹி. நான் இந்த தர்மங்களையும் ஆச்சாரங்களையும் பின்பற்ற காரணத்தினாலேயே அவளால நான் அவ என்ன அவமானப்படுத்துறா. நீ எதுக்கும் லாய்க்கே இல்ல, இந்த குலத்துக்கு தகுந்த வீர தீரமே உனக்கு இல்ல, நீ கோழை அப்படித்தானே சொல்வான். இது நியாயம். எல்லாருமே சரியா, நீ ஒண்ணுமே இல்லைன்னா ஏதாவது ஆம்பளை பசங்களையே ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, நீ ஆம்பளையாடா, நீ கோழை கோழை அப்படின்னு பேசுவாள். அந்த மாதிரி ராட்சச குலத்தில் பிறந்தவன் அவன் எப்படி இருப்பான்? எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுறவன். அப்பேற்பட்டவன்
இவன் என்ன இவன் வந்து இந்த மாதிரி இருக்கான். அந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணுவா, காட்டுல வாழ்ந்துட்டு இருப்பா, வழியில போற வரவாள்லாம் கொலை பண்ணிய வாழ்க்கை இருக்கிறதெல்லாம் புடுங்கி கிடுங்கி எல்லாம் பண்ணுவா. ஆனா இவன் அந்த மாதிரி வழிப்பறி கொள்ளையெல்லாம் பண்ணாமல் பரவாளுக்கு என்ன பண்ணுவானா, யாருக்கு துன்பம் வர, யாரு எந்த மிருகத்தால் துன்பம் ஏற்படுகிறதோ அந்த மிருகங்களை வேட்டையாடி, அந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அதை உணவாக சமைத்து வரும் வழிப்போக்கர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவன் இந்த நிறுத்தி. அதே அவள்லாம் என்ன பண்றா, அந்த வர வழிப்போக்கர்களையே அடிச்சு கொலை பண்ணி அவாட்ட இருக்கிற காசு பணம் நகை எல்லாத்தையும் கொடுக்குறா. அப்படி இருப்பவர்கள் ரியலா ராட்சசர்கள்னு பேர உள்ளவர்கள். இவா 2 பேருக்குள்ள ஆப்போசிட் எது என்னங்கிறது இப்ப நமக்கு புரிஞ்சதுனால அந்த ராட்சசர்கள் இந்த நிறுத்தியை ரொம்ப அவமானப்படுத்துறான்னு இங்க அம்பாள் கிட்ட வந்து அவளுடைய பாதத்திற்கு நமஸ்கரித்து அங்க தன்னுடைய புலம்பலை வைக்கிறார். அப்போ அந்த மாதிரி புலம்பிட்டு மஹ்யம் தேவி வி நிந்திதா என ரொம்ப நிந்தனை பண்றா. திசாமாதூர் ஜாதித் விஷச்சாமராக, நான் என்னுடைய ஜாதியை விட்டு விலகி இருக்கிறேன், என் ஜாதி மக்களை போன்றவனாக நான் இல்லை. அப்படின்னா ராட்சசர்களுக்கு உண்டான இதுல இல்லாமல் நான் தனியா தர்மத்தையும் ஆச்சாரத்தையும் கடைபிடிக்கிறவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன நிந்தனை செய்கிறார்கள். சரி, அவள்லாம் பண்றா, ஓகே ரைட்டு. அப்புறம் சரி, நிரந்தரமா ராட்சச ஜாதியோட எப்பயுமே பகையா இருக்கிறவா யாரு? அசுரர்களோட பகையோட இருக்கிறவர்கள் சுரர்கள், தேவர்கள். இந்த தேவர்கள்லாமாவது இவனுக்கு இவன் பரவாயில்ல, ராட்சசர்களே ரொம்ப நல்லவனா இருக்கான், இவன் தர்மத்தோட இருக்கான், இவன் ஆச்சாரத்தோட இருக்கான் அப்படின்னு இவனுக்கு ஏதாவது இது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, அவளோ வேதங்களால் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவனாக இவனை தள்ளி வைக்கிறா. வேதங்கள்லாம் ஒரு திசையை ஒதுக்கி வச்சிருக்குன்னு இப்பதான் தெரியுது. இவன் தான் இதுலதான் சொல்றார் பட்டத்திரி. வேதங்கள் ஒதுக்கி வைக்கிறதுன்னு நிறுத்தி சொல்றார். வேதங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட திசை தென்மேற்கு அப்படிங்கிறார். ஏன்னா அதுல இருக்கிற கொஞ்சோண்டு பாகத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பாகத்தை ஏதோ ஒரு பக்கத்தில் பாதுகாவலனா இவனை நியமிச்சிருக்கா. அதனால்தான் இவன் 10 திசைக்கு ஒரு திசைக்கு பாதுகாவலனா இந்த நிறுத்தி இருக்கான். தென்மேற்கு திசையின் பாதுகாவலனாக இவன் இருக்கிறான். அப்ப எதிரி இனத்திலிருந்து நான் வந்தேன் அப்படிங்கிறதுனால என்ன தேவர்கள் வெறுத்து, என்ன எதிரி இனம் அசுரர்கள் இனம் தேவர்கள் கட்டாயம் இருக்கத்தான் இருப்பா, அவளுக்கு ஆப்போசிட் பார்ட்டி. அப்ப வெறுத்த காரணத்தினால் வேதங்களாலேயே வெறுக்கப்படக்கூடிய எதற்குமே பொருந்தாத அப்படியே ஒரு கால் பகுதி அந்த ஓரத்துல இருக்கிற அந்த தென்மேற்கு பருவத்தை பகுதியை, அந்த பார்ட்டை எனக்காக அவா கொடுத்திருக்கா. கைவிடப்பட்ட நான் எல்லாராலையும் கைவிட. இப்ப 2 ஆட்டுல ஒட்டின குட்டியா போயிட்டானா, அசுரர்களும் இவனை ஏத்துக்கல தர்மமான்னு, தேவர்களும் இவனை ஏத்துக்கல, இவன் அசுரகுலத்தை சேர்ந்தவன் என்ன இருந்தாலும் இவங்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும்டா அப்படிமானுங்க, அவனும் ஏத்துக்கல. அப்படி இருக்கிறப்போ நான் எங்கும் போக்கிடம் இல்லாதவனாக ஆயிட்டேன், நான் முன்னிடம் அடைக்கலமாக வந்திருக்கிறேன். தெய்வாதி யுப யச்சுதோ சரணோ ரக்ஷோக வித்யாதபக, நீதான் என்ன ரட்சிக்கணும், உன் பாதத்தில் நான் சரணடைகிறேன். பத்பாத பிரணதௌ ஜெயந்தி, தாயே உன்னுடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன், அதனால நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டியவனாக ஆகிவிட்டேன் உன்னால், நீதான் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுல வருத்தத்தோட தன்னுடைய புலம்பல தான் நிந்திக்கப்பட்டவனாக அப்படின்னு தன்னுடைய பிரார்த்தனையை இந்த நிறுத்தி அம்பாள் கிட்ட கொண்டு வந்து இவன் வைக்கிறான். இதையே எதுல இது க்ஷமாபண ஸ்தோத்திரத்துல சங்கராச்சாரியார் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அம்மா இந்த பூமியில நேர்மையான மகன்களும் இருக்கா, நேர்மையானவாளும் இருக்கா. எந்த குலத்தை சேர்ந்தவர்களா இருந்தா என்ன, அவள்லையும் நேர்மையானவான்னு சில பேர் இருக்கா. தனித்துவமான நான் நானே அப்படிதான் இருக்கேன்ட்டார். கடைசியில தன்னையே அப்படி சொல்லிட்டார். நேர்மையானவா சில பேர் இருக்கா, நானும் அப்படிதான் இருக்கேன், தனியா மாட்டின்னு இருக்கேன், இப்போ தனித்துவமானவனா இருக்கேன், தடுமாறுறேன் பாரு, இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம. சங்கரி கூப்பிடுறார். சங்கரி, ஒரு கெட்ட மகன் பிறக்க முடியும், ஆனால் ஒரு கெட்ட தாய் நிச்சயமா ஒருபோதும் இருப்பது இல்லை. என்ன நீ கைவிட்டுடாத. மகன் எப்பொழுது வேண்டுமானாலும் கெட்டவனாக இருப்பான். கெட்ட மகன் பிறக்க முடியும். ஒரு கெட்ட மகனை கைவிட்டது நீ கைவிடுறதுங்கிறது உனக்கு பொருத்தம் கிடையாது. ஏன்னா உலகத்துல ஒரு கெட்ட தாய் என்பவள் இல்லவே இல்லை அப்படின்னு
க்ஷமாபரி எனக்கு மன்னிப்பு கேட்டு அவர் எழுதுறார் அந்த ஸ்லோகத்தை. எழுதும் பொழுது அவர் அந்த மாதிரி அம்மா ஒரு கெட்ட மகன் பிறக்கலாம், ஒரு கெட்ட தாய் கிடையாது, அதனால நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருப்பேன், என்னென்னவோ பண்ணியிருப்பேன், இந்த உலகத்துல எங்க போறதுன்னு தெரியாம திண்டாடுறேன், நீ தான் என்னை காப்பாத்தி கடை தேற்றணுங்கிற. அதே மாதிரி இந்த நிறுத்தி அங்க வந்து அசுரகுலத்தில் பிறந்து தர்மவானாய் இருந்தும் என்னை வாழலாம் நிந்திக்கிறா, தேவர்கள் என்னை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா, என்னை ஒரு ஓரமா தள்ளி விட்டுருக்கா, அந்த பக்கம் எந்த பக்கமும் போக தெரியாம பொக்கிடம் இல்லாம முழிக்கிறேன், உன் பாதத்துல சரணடைகிறேன், நீதான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி தன்னுடைய புலம்பலை அங்கு அவளிடம் சமர்ப்பிக்கிறான். அவள் பாதத்தில் அவள் கடைக்கண்ணாள் கடாட்சித்தாள் அப்படின்னு கொண்டு முடிக்கிறார் இங்க உஷா சேகர். धर्माचार परोकमित्यवमतो रक्षोभिरेकान्वयैः मह्यं देवि विनिन्दिताति समदुर्जादिद्विषश्चामराः दैवादित्युभयश्च्युतो विचरणो रक्षोकमित्यादयः त्वत्पादप्रणदौ जयन्ति निरुदेरत्याकुला प्रार्थनाः. வெரி குட். ரமாசேகர். धर्माचार परोहमित्यवमतो रक्षोभिरेकान्वयैः मह्यं देवि विनिन्दितादिशमदोर्जादिद्विषच्चामराः दैवादित्युपयच्छतो विशरणो रक्षोहमित्यादयः त्वत्पादप्रणतौ जयन्ति निरुतेरत्याकुलः प्रार्थनाः. ரத்யாகுலா பிரார்த்தனா. रत्याकुला प्रार्थनाः. கங்காவதி. சொல்றேங்க மாமி. धर्माचार परोहमित्यवमदो रक्षोभिरेकान्वयैः मह्यं देवि विनिन्दितादिसमदुर्जादिद्विषत्सामराः दैवादित्युभयच्छिदो विशरणो रक्षोगमित्यादयः त्वत्पादप्रणदौ जयन्ति निर्हृदे रत्याकुला प्रार्थनाः. வெரி குட். அனிதா நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. மத்புத்ர்யா மம வா முகுந்த கிருஹதா மத்புத்ர்யா மம வா முகுந்த கிருஹதா மத்புத்ர்யா மம வா முகுந்த கிருஹதா பாக்யம் ந சங்க்ஷீயதாம் भाग्यं न संक्षीयताम् भाग्यं न संक्षीयताम् माहं पायिषि कुम्भजेन मुनिना माहं पायिषि कुम्भजेन मुनिना माहं पायिषि कुम्भजेन मुनिना कल्पान्धसूर्येण वा कल्पान्धसूर्येण वा कल्पान्धसूर्येण वा त्वेधा मे सुरवाहिनीत इतता त्वेधा मे सुरवाहिनीद इतता त्वेधा मे सुरवाहिनीत इतता साधु त्वया रक्ष्यताम् साधु त्वया रक्ष्यताम् साधु त्वया रक्ष्यताम् त्वत्पादाम्बुजपातिनो जलपतेः त्वत्पादाम्बुजपादिनो जलपतेः त्वत्पादाम्बुजपादिनो जलपतेः इत्थं जयन्त्यर्तनाः इत्थं जयन्त्यर्तनाः इत्थं जयन्त्यर्तनाः मत्पुत्र्या मम वा मुकुन्द गृहता भाग्यं न संक्षीयताम् मत्पुत्र्या मम वा मुकुन्द गृहता भाग्यं न संक्षीयताम् मत्पुत्र्या मम वा मुकुन्द गृहता भाग्यं न संक्षीयताम् माहं पायिषि कुम्भजेन मुनिना कल्पान्धसूर्येण वा माहं पायिषि कुम्भजेन मुनिना कल्पान्धसूर्येण वा
माहं पायिषि कुम्भजेन मुनिना कल्पान् दशौर्येण वा द्वेधा मे सुरवाहिनीत इतता साधु त्वया रक्ष्यता त्वेधा मे सुरवाहिनी दयितता साधु त्वया रक्ष्यताम् त्वेधा मे सुरवाहिनी दयितता साधु त्वया रक्ष्यताम् त्वत्पादाम्बुजपातिनो जलपतेरित्थं जयन्त्यर्थनाः त्वत्पादाम्बुजपातिनो जलपतेरित्थं जयन्त्यर्थनाः त्वत्पादाम्बुजपातिनो जलपतेरित्थं जयन्त्यर्थनाः मत्पुत्र्या मम वा मुकुन्द गृहता भाक्यं न संक्षीयताम् माहं पायिषि कुम्भजेन मुनिना कल्पान् दशौर्येण वा त्वेधा मे सुरवाहिनी दयितथा साधु त्वया रक्ष्यताम् त्वत्पादाम्बुजपादिनो जलपथेरित्थं जयन्त्यर्थनाः. வெரி குட். அடுத்தது இப்ப யார் அப்படின்னா, அடுத்தது மேல் திசை காவலன், மேற்கு திசைக்கு காவலனான வருணன். அவன் பிரார்த்தனை பண்ணுகிறான். அம்பாளினுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து அவனுடைய பிரார்த்தனை. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மத்பத்ரியா, என்னுடைய பெண், என்னுடைய மகளும், அதாவது அவனுடைய புத்திரிங்கிறவள் லக்ஷ்மி அப்படின்னு கொடுக்கிறான். என்னுடைய மகள் புத்திரியான லக்ஷ்மிக்கும் மமவா முகுந்த கிரகதா. அப்போ முகுந்தன் யார்? விஷ்ணு. விஷ்ணுவின் கிரகமான அவளுக்கும் விஷ்ணுக்கும் உள்ள கிரகமான வைகுண்ட பாக்ய பாக்யம் எனக்கு நிச்சயம் எப்பயும் என்னை விட்டு போகாம இருக்கட்டும் அப்படிங்கிறான். கிரகதா பாக்யம்னா சங்கீயதாம், எனக்கு எப்பயும் குறை இல்லாம கிடைக்கட்டும் அப்படின்னா, இவா ரெண்டு பேருக்கும் அவளுடைய கிரகம் எது? மத்புத்ரியா லக்ஷ்மியினுடைய கிரகம் முகுந்தன். விஷ்ணுவனுடைய கிரகம் எது? விஷ்ணுவனுடைய கிரகம் எதுன்னா மகாவிஷ்ணுவனுடைய கிரகம் பார்க்கடல். அப்ப வருணன் யாரு? ஜலத்துக்கு அதிபதி. அதனால அவன் என்ன சொல்றான், என்னுடைய பெண்ணான லக்ஷ்மி ஆகட்டும் முகுந்தன், அவ ரெண்டு பேரினுடைய கிரகம், அந்த கிரகத்தினுடைய பாக்கியம். அப்ப அந்த ஜலத்துல ஜலம்தான் அவளுக்கு கிரகம், பார்க்கடல் தான் அவளுக்கு கிரகம். அந்த பார்க்கடல் என்னோட ஆதிக்கத்துக்கு என்னுடைய இதுக்கு உட்பட்டது. அது எப்பயும் எனக்கு குறையில்லாம எனக்கு கிடைக்கணும். அது என்னை விட்டு என் கையை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன் அந்த பயம்? எப்பயும் அவர் அங்கதானே இருக்காரு, இவனுக்கு ஏன் அந்த பயம் வருது அப்படின்னு பார்த்தா, மாகம் பாயிஷி கும்பஜேன முனினா கல்பாந்த சூரியேனவா. ஏன் அப்படி இவனுக்கு பயம் வருது அப்படின்னா, கும்பமுனி அப்படிங்கிறார். கும்பஜேன முனினா, பாயிஷி குடிச்சு விடுறது, கும்பஜேன முனினா. கும்பமுனி யாரு? அகஸ்தியர். அகஸ்தியர் ஆச்சமனம் பண்ணி ஜலத்தை ஃபுல்லா குடிச்சு விடுறாரு. தெரியும் தானே, அது ஒரு கதை இருக்கு, பெரிய கதை. ஜலம் ஃபுல்லாத்தையும் அவரு குடிச்சிடுவார். அப்ப தண்ணி ஃபுல்லா இல்லாத போயிடும். அந்த மாதிரி எதையாவது ஆயிடக்கூடாது. சரி, அது ஒண்ணு அப்படின்னா, இன்னொன்னு கல்பாந்த சூரியனவா, கல்பத்தின் முடிவில், கல்பகாலம் முடிந்த பிறகு, முடியும் போது, அப்ப அதாவது பிரம்மாவினுடைய ஆட்சி முடிந்து அடுத்த பிரம்மா வரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, இன்னொரு கல்பம் வருது, இன்னொரு இது யுகம் வருது, இன்னொரு கல்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது, அப்ப கல்பாந்தர், கல்பத்தினுடைய அந்தர் முடிவு, அந்த முடிவு வரும் பொழுது சூரியன் 12 விதமான சூரியன் அதனுடைய பிரகாசத்தை கொடுக்கும், அதனுடைய உஷ்ணத்தை கொடுக்கும். பிரகாசம் இந்த இடத்துல எடுத்துக்க முடியாது. 12 சூரியன், ஒரு சூரியனுடைய விஷ்ணுவே நமக்கு தாங்க முடியல, இன்னும் நம்ம கத்திரி வெள்ளன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது வந்தா இன்னும் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இப்ப. ஆனா 12 சூரியர்களினுடைய உஷ்ணம் இந்த பூமியில இருக்கிற நீரை எல்லாம் கல்பாந்தர்ல கிரகிச்சுடுவோம். அந்த நிலை அந்த மாதிரி ஒரு நிலையில் நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கட்டும் அப்படின்னு இவன் கேட்கிறான். 12 சூரியர்கள் இது பண்ணும்போது தண்ணி பூராத்தையும் கிரகிச்சிடும். அப்ப பூமியில தண்ணியே இருக்காது சுத்தமா. எப்படி இப்ப நமக்கெல்லாம் கிணறு வத்தி போறது, இது வத்தி போறது, தண்ணி கஷ்டப்படுறோம், எல்லாம் படுற மாதிரி பூமிக்கு தண்ணியே இல்லாமல் போய்விடும். அந்த மாதிரி நான் ஆயிடக்கூடாது, நீ அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். வேதாமே சுரவாகினி தயிததா சாதுத்வயா ரக்ஷியதா. சுரவாகினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோமானால்,
மந்தாகினியினுடைய சுரவாகினிங்கிறது மந்தாகினி. மந்தாகினியினுடைய கணவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். சுரவாகினினாக்க மந்தாகினி. மந்தாகினிக்கு கணவனாகவே நான் இருந்து கொள்ள வேண்டும். அதாவது வருணனினுடைய மனைவியின் பெயர் மந்தாகினி. அப்படி எடுத்துட்டா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு சுரவாகினி அப்படின்னா தேவர்களின் படைக்கு சேனாதிபதி. சோ சுரவாகினிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இந்த இடத்துல வருது. சோ மந்தாகினிக்கு கணவனாக நான் இருக்கிறதுல இருந்தும் மாறுபாடு வந்து விடக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்னா இவன் சுபிட்சமா இருந்துட்டு இருக்கான். இந்த சுபிட்சத்தில் அவனுக்கு எந்தவித குறைவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னென்னவா இருந்துட்டு இருக்கோம். தான் விஷ்ணுவுக்கு கிரகமா இருந்துட்டு இருக்கேன், விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் கிரகமா இருக்கேன். இவனுக்கு எங்க இவன் எங்கடா கிரகமா இருக்கான், இவன் எங்க வைகுண்டத்துல இருக்கான் கிரகமா இருக்கான் அப்படின்னு கிரகமா இவன் அப்படின்னு யோசிச்சோம்னாதான் பார்க்கடல்ல இருக்கிற விஷ்ணுவுக்கு ஜலம் தானே அங்க பார்க்கடல்ல தண்ணி. இவன் கிரகமாக இருக்கிறான், அந்த அவளோட கிரகமா நான் இருக்கேன், அதுல குறை வரக்கூடாது. கும்பமுனி ஆச்சமனம் பண்ணி தண்ணியை குடிச்சு வத்திட்ட மாதிரி அந்த தண்ணி வத்திடக்கூடாது. கல்பத்தினுடைய அந்தர்ல 12 சூரியன் வந்து தண்ணி உறிஞ்சி விடுற மாதிரி உறிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி பாதிப்பு எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நான் எப்பொழுதும் என்னுடைய மனைவியாக மந்தாகினிக்கு கணவனாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் நான் தேவரின் படைகளுக்கு சேனாதிபதியாக இருந்து கொண்டு சேனைக்கு அதிபதியாகவே இருத்தல் வேண்டும். இதையெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டும். இதுதான் இதுல துவயா ரக்ஷியதாம், நீ இதை காப்பாற்ற வேண்டும். பாதாபுஜ, உன்னுடைய பாதத்தை பாதினோ ஜலபதே ரித்தம் ஜெயந்தனாக, உன்னுடைய பாதத்தை இறுக்கமா நான் புடிச்சுட்டு விடுறேன். ஜலத்துக்கு அதிபதியான எனக்கு எப்பொழுதும் நீ ஜெயந்தி, அதாவது விஜயத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சியாமளா தண்டகத்துல காளிதாசர் சரஸ்வதி கிட்ட சொல்றார். அவனுக்குன்னு சொல்றேன், பாதியில வர்றதுனால அவனுக்கு அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் கிடைக்கிறது. அவனுக்குன்னா யார் அப்படிங்கிறது பார்க்கும்போது பாதியில இருக்கிற ஒரு 4 லைனை தான் எடுக்கிறோம். இப்ப அதுக்கான அர்த்தமாக அவனுக்குங்கிறது யாருன்னா உன்னுடைய பக்தர்களுக்கு. ஷியாமளா தண்டகம்னா யாருக்கு இது பண்றாரு நீங்க? ஷியாமளா அப்படிங்கிற இது வந்து தேவி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்தாலும் அங்க சரஸ்வதி அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கப்படுகிறது. காளிதாசர் எழுதியிருக்கார். என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பக்தன் இருக்கானே அவனுக்கு இந்த கடல்ங்கிறது ஒரு தோட்டம் மாதிரி. அவனுக்கு இந்த கடல்லாம் இருக்கு பத்தியா, இது வந்து ஒரு தோட்டம். ஏரி எல்லாம் இருக்கு பத்தியா, அது வந்து நந்தவனம். கடலே தோட்டம்னா அப்ப நந்தவனம் இது ஏரி. ஏரி எல்லாம் ஒரு நந்தவனம். நந்தவனம்னா என்ன, நல்ல ஜாலியா குலுகுலுன்றது என்ஜாய் பண்ணி பூக்கள்லாம் நிறைந்த ஒரு சோலை அப்படி வச்சுக்கலாமா நம்ம. அப்புறம் இந்த முழு உலகம் இருக்கே, சரி ஏரியும் கடலும் ஆச்சு, இந்த உலகம் முழுவதும் அப்ப எப்படி இருக்கும் அந்த பக்தனுக்கு அப்படின்னு பார்த்தா, அவன் இருப்பதற்கு ஒரு வசதியான இருக்கை, அவன் வாழ்வதற்கு ஒரு வசதியான இருக்கை. அப்ப இவெல்லாம் இருக்கா அப்படின்னா இந்த வாக்கு வருது இல்ல. அவன் இப்ப இந்த சியாமளா தண்டகத்தை இந்த காளிதாசன் எழுதுகிறான்னா அவனுக்கு அவனுடைய வாக்வன்மையால தான் அவன் பாடுறான். அவன் பாடுறான்னா இந்த வாக்கு வன்மை கொடுக்கிறவ யாரு? சரஸ்வதி. அந்த சரஸ்வதி அந்த பக்தனுக்கு யார் அப்படின்னா, என்ன ஒரு அற்புதமான இது காளிதாசர் கொடுக்கிறார். அப்ப சரஸ்வதி யார் அப்படின்னா அந்த பக்தனுக்கு ஒரு பணிப்பெண், வேலைக்காரி. அப்புறம் லக்ஷ்மி யாரப்போ? சரஸ்வதி ஒரு வேலைக்காரின்னா லக்ஷ்மி யார் அப்படின்னு பார்த்தா, இவன் இடும் கட்டளையை நிறைவேற்றுபவள். அப்போ அந்த ஒரு பக்தனாகப்பட்டவன் எப்படி இருக்கான், அதே மாதிரிதான் இந்த வருணன். எப்பேற்பட்ட ஒரு பக்தன், எல்லாம் சுபிட்சமா இருக்க, சுபிட்சமா இருக்கும் பொழுது அவன் பாதத்துல விழுந்து என்னத்தை கேட்கிறான், என்னுடைய சுபிட்சத்திற்கு எந்தவித குறைவும் வந்துவிடக் கூடாது. அந்த பார்க்கடல்ல நீ உன்னுடைய கிரகத்தை நான் எப்பயுமே நான் தான் அதை ஆண்டுட்டு இருக்கணும், எப்பயும் என்னுடைய ஜலம் இருக்கணும். இப்படி எல்லாம் அந்த குறை வரும் அந்த ஜலத்துக்கு. கும்பமுனி திடீர்னு ஆச்சமனம் பண்ணிடுவார், திடீர்னு கல்பாந்தர்ல சூரியன் வந்து உறிஞ்சிடும், அதுவும் வரக்கூடாது. என்னுடைய மனைவி எப்பொழுதும் மந்தாகினி, என் மனைவி, அவளுக்கு கணவனா நான் இருக்க வேண்டும், தேவர்களுக்கு சேன. இப்ப நான் எந்த நிலைமையில எப்படி சுபிட்சமா இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் காளிதாசர் சியாமளா தண்டகத்துல ஒரு பக்தனாகப்பட்டவனுக்கு என்னென்னலாம் இருக்கு, எப்படியெல்லாம் சரஸ்வதியும் லட்சுமியுமே ஒரு வேலைக்காரியா இருக்கா அவனுக்கு அப்படிங்கறத அவ்வளவு அற்புதமா எடுத்து காமிச்சு இதுக்கு அதை வந்து ஈக்குவலா கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்படின்னா பாத்துக்கோங்க, முழுவதாக நிறைந்த ஒரு பக்தன், எனக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கு, அது எதையும் குறையக்கூடாது. அப்ப எனக்கு நிறைஞ்சு விடுத்துன்னு தலை துள்ளி தெரிஞ்சானா வருணன்? இல்ல, எனக்கு இதெல்லாம் இருக்குமா, இத்தனையும் நீ கொடுத்துருக்க, இந்த இதெல்லாம் இதுல வந்து இப்படி எல்லாம் இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இந்த இடர்பாடுகளில் எதுவும் இருக்காம இருக்கணும், இதெல்லாம் வராம இருக்கணும்னா நான் உன் பாதத்துல சரணடைஞ்சிருக்கேன், எப்பயுமே உன் பாதத்தை நான் புடிச்சிட்டு இருப்பேன்,
நீ எப்பொழுதும் உன் கடைக்கண் பார்வையை என்னிடம் கொடுத்து என்னை ரட்சித்துக் கொண்டு இரு அப்படின்னு தயை கூறுகிறான். அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி இந்த இடத்தில் பூர்த்தி பண்றார். உமா சபாபதி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். மத்புத்ரியா மம வாமுகிருத வாக்யாம் ந சஞ்சீயதாம் மாகம் வாயிஷி குந்ததேன முனினா கல்பாந்த சூர்யேன வா வேதாமே சுரவாகி நீத இததா சாதிவ்யா ரக்ஷாயதாம் தத்பாதாம்புஜபாதினோ ஜலபதேஹ இத்தம் ஜயந்த்யர்த்ததா மாமி. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்கம்மா நீங்க. ஓகே மாம். ஓகே மாம். வித்யாராமன். நமஸ்தேமா. மத்புத்ர்யா மம வாமுகுந்த கிருகதா பாக்யம் ந சங்க்ஷீயதாம் மாகம் பாயிஷி கும்பஜேன முனினா கல்பாந்த சூர்யேண வா த்வேதாமே சுரவாகினி தயிததா சாதுத்வயா ரக்ஷ்யதாம் त्वत्पादाम्बुजपादिनो जलपतेरित्तं जयन्त्यर्दनाः. வெரி குட். தமிழரசி. சொல்றேன். மத்புத்யா மம வாமுகுந்த ஹிருதயா வாமுகுந்த மத்புத்யா மம வாமுகுந்த ஹிருதா பாக்யம் ந சங்க்ஷீயதாம் மாஹம் பாயிஷி கும்பஜேன முனினா கல்பாந்த சூர்யேன வா வேதாமே சுரவாகினி தயிததா சாதுத்வயா ரக்ஷ்யதாம் त्वत्पादाम्बुजपादिनो जलपतेरित्तं जयन्त्यर्तनाः. வெரி குட். இந்துமதி, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. சொல்றேன் மாமி. விஸ்வப்ராணமயி த்வமேவ மமது. விஸ்வப்ராணமயி த்வமேவ மமது. உமா சபாபதி, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. விஸ்வப்ராணமயி த்வமேவ மமது. விஸ்வப்ராணமயி த்வமேவ மமது. प्राहुर्जगत्प्राणताम् 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 सर्वस्यापि सदा गतिर्हि भवति. सर्वस्यापि सता गतिर्हि भवति. सर्वस्यापि सता गतिर्हि भवति. मामेव माहुर्जनाः मामेव माहुर्जनाः मामेव माहुर्जनाः लज्जापादगमीदृशं जननिनः लज्जापादगमीतृसं जननिनः लज्जापादगमीतृसं जननिनः किं कुर्महे पाहि माम्. அங்க முடிக்கணும். தேர்ட் லைன். ஓகே மேம். किं कुर्महे पाहि माम् किं कुर्महे पाहि माम् इत्येवं पवनस्य ते पदनतौ इत्येवं पवनस्य ते पतनतौ इत्येवं पवनस्य ते पतनतौ वाचो जयन्त्याकुलाः वाचो जयन्त्याकुलाः वाचो जयन्त्याकुलाः विश्वप्राणमयी त्वमेव ममतो प्राहुर्जगत्प्राणताम् विश्वप्राणमयी त्वमेव ममदु प्राहुर्जगत्प्राणताम्
विश्वप्राणमयी त्वमेव मम दुःप्राहुर्जगत्प्राणताम् सर्वव्यापि सदा गतिर्हि भवति मामेव माहुर्जनाः सर्वस्यापि तथा गतिर्हि भवति मामेव माहुर्जनाः सर्वस्यापि सदा गतिर्हि भवति मामेव माहुर्जनाः लज्जापादगमीदृशं जननि नः किं कुर्महे पाहि माम् लज्जापादगमीतृशं जननिनः किं कुर्महे जननि नः किं नः किं लज्जापादगमीतृशं जननिनः किं कुर्महे पाहि माम् लज्जापादगमितृशं जननिनः कुर्महे किं कुर्महे पाहि माम् இன்னொரு தடவை लज्जापादगमितृशं जननिनः किं कुर्महे पाहि माम् लज्जापादगमितृशं जननिनः किं कुर्महे पाहि माम् इत्येवं पवनस्य ते पदनतौ वाचो जयन्त्याकुलाः इत्येवं भवनस्य ते पतनतौ वाचो जयन्त्याकुलाः इत्येवं भवनस्य ते पतनतौ वाचो जयन्त्याकुलाः विश्वप्राणमयी त्वमेव मम दुःप्राहुर्जगत्प्राणताम् सर्वस्यापि सता गतिर्हि भवति मामेव माहुर्जनाः लज्जापादकमेतृशं जननिनः किं कुर्महे पाहि माम् इत्येवं भवनस्य ते पतनतौ वाचो जयन्त्याकुलाः मामी வெரி குட். வடமேற்கு திசையின் காவலனான வாயுதேவன் அடுத்தது பிரார்த்தனை பண்றான். பாதத்தை நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்றான். அம்மா சொல்றான், அம்மா அமைதியே இல்ல அவனுக்கு, இந்த வாயுவுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு பிராணனே நீதான். வாயு என்ன சொல்றான், இந்த பிரபஞ்சத்திற்கு பிராணனாக இருக்கிறதே நீதான். ஆனா இந்த ஜனங்கள்லாம் பாரு, இதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் தான் இந்த வாயு தான் எல்லாத்தையும் பண்றது, எல்லாத்தையும் இது பண்றது, இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு என்னையே எல்லாரும் சொல்றா. இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கா. சர்வவியாபி நீதான், ஆனா என்ன போய் சர்வவியாபி, இந்த காத்து பாரு எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னதான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீதான் சர்வவியாபி, அதை யாரும் இது பண்ணவே மாட்டேங்கிறா. அப்படி இருக்கிற நீ சதா கதிர்ஹி பவதி, நீதான் சத்கதி, எல்லாருக்குமே நீதான் கதி, எப்பொழுதுமே எல்லோருக்கும் கதியானவள் நீதான். என்ன கதியோ ஐயோ என்ன கதியோ தெரியலையே, எந்த கதி போறதோ தெரியலையே பேசுறமா, அது என்ன கதி அப்படின்னா எல்லாருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவள் நீதான். ஆனா இவ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, அது தெரியாம ஒரு இடத்துல இல்லாம இந்த கதியில இருக்கா அந்த கதியில இருக்கான்னு தெரியாம நான் தான் இவாளெல்லாம் இடறி விட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு எல்லாரும் என்னையே சொல்றாளேம்மா, நான் தான் மாம் ஏவ மாஹார்ஜுனா, அம்மா நான் ஒருவனே, நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இவாள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா. சதாகதின்னு ஒன்னதான் நான் சொல்றேன், நீதான் எல்லாருக்கும் கதி. ஆனா இவாள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா, இவாள்லாம் இந்த ஜனங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு இடம் இல்லாம எல்லா இடத்துலயும் நான் அசைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ நினைச்சிருக்கா. நீ கண்ணுக்கு தெரியாம நீதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. இப்படி ஜனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காளே, கொஞ்சம் கூட இவாள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே, இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறது. இது எல்லாமே என்னோட லஜ்ஜையா இருக்கு, வருத்தத்தை கொடுக்கிறது. ஒரு பக்கம் வெட்கம், லஜ்ஜைனா வெட்கம் அப்படின்னு சொல்லலாம். லஜ்ஜா பாதகம் ஈர்திருஷம் ஜனனி, அம்மா தாயே, ஜனனி ஜெகத் ஜனனி, இதெல்லாம் பாரு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, எனக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. இது எல்லாமே
நக்கிம் குர்மகே, இது எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும். பாகிமாம், பாகி பாகி, என்ன நீ காப்பாத்து. இத்தியேவம் பவனசியத்தே பதனதோ, உன்னுடைய காலை நானு புடிச்சுக்கிறேன். வாச்சோ வாச்சக அப்படின்னா இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி எனக்கு ஜெயந்தி உண்டாகட்டும், என்னை நீ காப்பாற்று காப்பாற்று. நான் வேற என்ன பண்ண முடியும்? நான் இப்படி லஜ்ஜை பண்ணிட்டு வெட்கப்பட்டு நான் இருக்கணும்னா, நான் இதுல இருந்தெல்லாம் காப்பாற்றப்படணும்னா எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. உன்னுடைய பாதம் தான் எனக்கு கதி. நான் உங்ககிட்ட வந்து சரணடைகிறது தான் எனக்கு கதி அப்படிங்கிறார். வாயுவனுடைய மனசுல இருக்கிற கிளர்ச்சிகளை எல்லாம் இங்க வந்து சிலேடையாக கவிஞர் சத்கதி சத்கதி, அந்த 2வது லைன்ல ஒரே சதாகதி, சதாகதிஹி சதாகதிர் அப்படின்னு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை கூட சதாகதியில சதா நீதான் கதிங்கிறத அவ புரிஞ்சுக்க. சதா நான் தான் எல்லா இடத்துலயும் அலைஞ்சிட்டு இருக்கேன், நான் தான் கதின்னு வாழலாம் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற வார்த்தையையும் கொடுக்கிறார். இந்த உயிர்களுக்கெல்லாம் பிராணன் நீதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம என்னமோ உலகத்திலாம் சுத்தின்னு இருக்கேன், நான் தான் வாயு பிராணவாயுன்னு சொல்லி என்ன சொல்லிட்டு இருக்கா இவங்கலாம் பாரு. இவாளுக்கெல்லாம் புரியாம இருக்காளே, இவாளுக்கு எனக்கு லஜ்ஜையா இருக்கு, இவாளுக்கெல்லாம் ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஜனனி எனக்கு லஜ்ஜையா இருக்கு, இதெல்லாம் இவாளுக்கு நீ கொஞ்சம் புரிய வை. இதுல இருந்து என்ன விலக்கி காப்பாத்தி நீதான் எல்லாத்திற்கும்னு சொல்லி அவளுக்கு புரிய வை. அது அவளுக்கு புரியணும். இந்த கதியில இருந்து என்ன நீ விலக்கி விட்டுடு, என்ன நீ காப்பாத்தி கொடுன்னு சொல்லி அவளுடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறான் வாயு தேகவனாகப்பட்டவன். அவள் கடாட்சிக்கிறாள் அப்படிங்கிறது இந்த 5 புலன், அதாவது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், இதுவும் எதுல சொல்லி இருக்கு அப்படின்னாக்க இந்த ஸ்லேடைய திருப்பி தேவி பாகவதத்துல தேவி வந்து ஹிமவான் கிட்ட சொல்றாள். ஹிமவான் கிட்ட அவ சொல்றா, இந்த உடம்புல இருக்கிற கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எது 5 புலன் உறுப்புகள், 5 செயல் உறுப்புகள், அப்புறம் 5 பிராணங்கள், மனசு புத்தி எல்லாமே சேர்ந்துதான் இந்த உடம்ப உருவாக்குறது. இப்ப சேர்ந்து உருவாக்குற இது எல்லாத்திலையுமே இருக்கிறது யார்? அந்த தேவியானவள், அவள்தான் அப்படிங்கிறது. இது எல்லாமே தனித்துவமான என்னுடைய அடையாளம் அப்படின்னு ஹிமவான் கிட்ட தேவி சொல்றா. அதையேதான் இங்கேயும் வாயு சொல்கிறான். எல்லாமே நீங்கிறது அந்த ஜனங்களுக்கு தெரியல. பாவம், இந்த ஜனங்களை நான் என்னன்னு பண்ணுவேன், இந்த வெகு ஜனங்கள் சாதாரண ஜனங்கள், அவளுக்கு நீ புரியவை, உன்னுடைய பாதத்தை நான் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி வாயுதேவன் கேட்கிறான். அவளும் ரட்சிக்கிறாள்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடியறது. சுந்தரி சொல்லுங்க. சுந்தரி மியூட்ல இருக்கீங்க. மியூட் எடுக்க மறந்துட்டேன். விஸ்வ பிராணமயி त्वमेव மமது பிராகுர்ஜகத் பிராணதாம் சர்வஸ்யாபி சதா கதிர்ஹி பவதி மாமேவ மாகுர்ஜனா லஜ்ஜா பாதக மீத்ருசம் ஜனனி நக கிம் குர்மகே பாகி மாமித்யேவம் பவனஸ்யதே பதனதோ வாஜோ ஜயந்த்யா குலாகா. வெரி குட். சாவித்ரி. நமஸ்காரம் மாமி. சொல்றேன் மாமி. விஸ்வ பிராணமயி त्वमेव மமது பிராகுர்ஜகத் பிராணதாம் சர்வஸ்யாபி ஜதா சர்வஸ்யாபி சதா கதிஹி பவதி மாமேவ மாஹுர்ஜனாஹ லஜ்ஜாபாதகமீத்ருஷம் ஜனனினः கிம் குர்மஹே பாஹி மாம் இத்யேவம் பவனஸ்ய தே பதனதோ வாச்சோ ஜெயந்த்யாகுலாஹ. வெரி குட். ஜெயலக்ஷ்மி. சொல்றேன் மாமி. விஸ்வ பிராணமயி त्वमेव மமது பிராகுர்ஜகத் பிராணதாம் சர்வஸ்யாபி சதா கதிர்ஹி பவதி மாமேவ மாஹுர்ஜனாஹ லஜ்ஜாபாதகமீத்ருஷம் ஜனனினः கிம் குர்மஹே பாஹி மாம் இத்யேவம் பவனஸ்ய தே பதனதோ வாச்சோ ஜயந்த்யாகுலாஹ. இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். 5 ஸ்லோகம் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 ஸ்லோகத்தையும் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு இந்த பாத சப்ததிய நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ண போறோம். ஜெய் ஸ்ரீராம்.